வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 3வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல். குறள் 1273. மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு. மணியில் திகழ்தரு நூல் போல் மடந்தை அணியில் திகழ்வதொன்று உண்டு. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். மணியினுள் விளங்கும் நூலைப் போல் என் காதலியின் அழகினுள் விளங்குவதாக குறிப்பு ஒன்று இருக்கின்றது. இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். இரு கண்மணிகளும் நம் புருவ மையத்தின் நடுவே நுணுகி நோக்கும்போது அங்கு ஒளி தருகின்ற ஒரு நூலைப் போன்று இந்த உடலாகிய பெண்ணுக்குள் அன்பு என்ற ஒளி ஒன்று ஊன்றுகோலாக இருந்து அந்த இறை ஒளியை நாம் காண வழி செய்கிறது. மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். இரு கண்மணிகளும் நம் புருவ மையத்தின் நடுவே நுணுகி நோக்கும்போது அங்கு ஒளி தருகின்ற ஒரு நூலை போன்று இந்த உடலாகிய பெண்ணுக்குள் அன்பு என்ற ஒளி ஒன்று ஊன்றுகோலாக இருந்து அந்த இறை ஒளியை நாம் காண வழி செய்கிறது. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.